பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம். ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபா ரபா ஷபா லபா ரிபா ரபா ஓரி கரபா ரிபா ரபா கரபா திபா லபா கரபா
Shablihodanai karaba diraba karaba rihatanai அக்ஷிபலஹாதனாய் லிபா கரபா தீரபா கரபா. ஆவியானவரே மாக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா அம்மா நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே மாக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே மாக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே மாக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்து போடுகிறவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆவியானவர் இப்பொழுது எங்க மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிற. ஓ ரபா லிபா ரபா ஷபா லபா ரிபா ரபா லிபா ரபா கபா ரபா ரிபா ரபா ஷல் பி ஹோதரை மேக்கம் தி லிபிகா ஷலுருபி கரபல ரபா கரபா. ஆவியானவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற. இந்த நாள்ல வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் அல்லப்பா, யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என்னென்ன பிரச்சனையோடு, போராட்டங்களோடு, சஞ்சலத்தோடு, அப்பா மன பாரத்தோடு அப்பா இந்த செய்தியை கேட்கிறாங்களோ ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. குதூகலம் கொண்டாட்டமே என்று சொல்லி பாடினோம் அப்பா. உங்க சந்நிதியில் வரும்பொழுதுதான் அந்த குதூகலம் ஆண்டவரை. இந்த நாளிலையும் அப்பா, அப்பா உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்து விடுதலையை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. ரபா லிபாக்கா ரபா. குழந்தை இல்லையே, பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லையே என்று ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க விடுதலையை கொடுங்க. குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஓ ரபா லிபா ரபா தீபா ரபா ஷல்பி ஹோதனை லஜ்ஜா போலாகதனை கரபா. ஆண்டவரே உம்முடைய கிருபை தாங்கட்டும். அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து அப்பா நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பராக்கிரமசாலி யார் என்கிற தலைப்பில் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். பாருங்க, நியாயாதிபதிகள் 6:12 நாம் வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வந்திருக்கிற அதாவது உங்க வாழ்க்கையிலையும் யூடியூப்ல பார்க்கிறவர்களும் ஆண்டவர் கேட்கிறார், பராக்கிரமசாலி யார்? என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தில் அநேக பராக்கிரமசாலிகள் உண்டு. ஆனால் பராக்கிரமசாலியாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலாவது பார்க்கலாம். பராக்கிரமசாலியாய் மாறணும்னா முதலாவது தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருந்தாதான் பராக்கிரமசாலியாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா எதையெல்லாம் நம் வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும்? முதலாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த கலாத்தியர்ல 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கு என்று சொல்லி அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி விட வேண்டும். அல்ல அநேக காரியங்கள் எடுத்த உடனே விபச்சாரம், வேசித்தனம், இப்படி நிறைய காரியங்களை கொடுத்துருக்கு. இதுல எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கு என்று சொல்லி அதை நாம் அறிக்கை பண்ணி விட்டுவிட வேண்டும். அதுக்கு அடுத்தது கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொலோசியர் 3:5. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா.
அப்போ நமக்குள்ள என்ன வரக்கூடாது? கோபம், மூர்க்கம், பொறாமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோபம் எப்ப வரும்? நம்ம வீட்டில் அம்மா நம்மளை திட்டும் போதோ, இல்லை அப்பா ஏதாவது சொல்லும் போதோ, நமக்கு இல்லை நீங்க படிக்கிற இடத்துல மிஸ் வந்து பாடம் ஒழுங்கா படிக்கல சொல்லும் போதோ, இல்லை ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது ஆபீசர்ஸ் திட்டும் போதோ நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். சில நேரம் மூர்க்கம், ஹல்லேலூயா. சில நேரம் மற்றவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வரும்? பொறாமை, ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா பராக்கிரமசாலியாய் மாற முடியாது. அடுத்தது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு அப்படின்னு இருக்கு. பொய், இன்னைக்கு பொய் என்று சொன்னால் இன்னைக்கு எல்லாரும் நல்லா ஈஸியா பொய் சொல்றாங்க. ஆனா வெளிப்படுத்தல் 21:8 சொல்லியிருக்கு, பொய்யர்கள் நிறைய காரியங்களை கொடுத்து லாஸ்ட்ல என்ன கொடுத்திருக்கு? பொய்யர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால பொய்யை பராக்கிரமசாலியாய், கர்த்தருக்கென்று பராக்கிரமசாலியாய் இருக்கணும்னா பொய்யை நம்ம என்ன பண்ணணும்? நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த வாலிப நாட்கள்ல வரக்கூடிய ஆசை இச்சைகளுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? விலகி ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, எபேசியர் 4:29 சொல்லப்பட்டிருக்கு, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனா அதுக்கடுத்தது உபாகம் 5:10 கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் இருந்தாலும் மத்தேயு 24:13 சொல்லப்பட்டிருக்கு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருடங்கள் ஆகுது, 10 வருடங்கள் ஆகுது, அப்படி சொல்வதை காட்டிலும் நாம் முடிவு பரியந்தம், நம்ம ஆயுசு நாட்கள் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்குள்ள நிலைத்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த வேதாகமத்துல அநேக பராக்கிரமசாலிகள் உண்டு. ஆனா ஒரு சிலரை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நியாயாதிபதிகள் 11:1 நாம் வாசிப்போம். அல்லேலூயா. கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்தியின் குமாரன் கிலேயாத் அவனை பெற்றான். கிலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். போதும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா யெப்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யெப்தா பராக்கிரமசாலியா இருந்தான் என்று முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவன் ஏன் பராக்கிரமசாலியா இருந்தான்? இந்த யெப்தா யார் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்த்தோம்னா, யெப்தா ஒரு பரஸ்ரீயின் மகன் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு தகப்பனுக்கு ஒரு மனைவி, ஆனா இது என்னது? அவங்க கீப்பரா வைத்து கொண்ட ஒரு பெண், அதனால பரஸ்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு அந்நிய ஸ்ரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொந்த அந்த, அதாவது யெப்தாவுடைய அப்பா பேர் வந்து கிலேயாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிலேயாத்துக்கு என்ன, அதாவது ஒரு மனைவி இருக்காங்க, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு மனைவியை மணந்ததுனால, ஒரு ஸ்ரீயை மணந்ததுனால அது பரஸ்ரீயின் குமாரன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லி என்ன பண்றாங்க? இப்ப பிள்ளைங்க வளருது, இப்ப முதல் மனைவியுடைய பிள்ளைங்களும் வளருது. வளர்ந்த பிறகு இவங்க சண்டை போட்டு, நீ அந்நிய ஸ்ரீயின் மகன், வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி, எங்க அப்பா சொத்துல உனக்கு பங்கு கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு இந்த யெப்தாவை துரத்திடுறாங்க. இந்த யெப்தா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா 11:3 வீணரோடு சேர்ந்து கொண்டு, வீணர்னா அதாவது வேலை வெட்டி இல்லாதவங்க, பொழுது போகாதவங்க, ஊரை சுத்திட்டு இருக்கிறவங்க, இவங்களை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு அவன் என்ன பண்றான்? அவங்களோடு யுத்தத்துக்கு கடந்து போகிறதை பார்க்கிறோம். இப்படி இவன் யுத்தத்துல போய் அங்கங்க சண்டை வந்தா பஞ்சாயத்து பண்றது, இப்படி எல்லாம் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் யார் துரத்துனாங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க? இவனை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. 11ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசித்து பாருங்க. அதுல கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த யெப்தாவை அந்த
அந்த அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் மனைவியுடைய பிள்ளைகள்லாம் துரத்துனாங்க. இப்போ அவங்க மூப்பர்கள், அந்த 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 இடத்துடைய பஞ்சாயத்து தலைவர் எல்லாரும் வர்றாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க, எப்பா நீ வந்துரு, எங்களுக்காக யுத்தம் பண்ணு. ஏன்னு சொன்னா எங்களுக்கு எங்களோட சண்டை போடுறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஆட்களை அனுப்பி இருக்கிறாங்க, நீ தான் வந்து என்ன பண்ணணும், சண்டை போடணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது எப்தா என்ன சொல்றான், 11:7 வாசிப்போமா? அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். நீங்க தானே துரத்துனீங்க, இப்போ உங்களுக்கு ஆபத்துனோன்னு ஏன் வர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மூப்பர்கள்லாம் சொல்றாங்க, இல்ல அம்மோன் புத்திரர் எங்களோட யுத்தம் பண்ண வராங்க, ஆனா நீ வந்து என்ன பண்ணணும், அவங்களோட யுத்தம் பண்ணி நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப என்னை நீங்க தலைவரா ஏத்துக்குவீங்களா அப்படின்னு சொன்னா, சரி நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி இவனை தலைவரா வைக்கிறாங்க. இப்போ வச்ச பிறகு இந்த எப்தா ஏன் பராக்கிரமசாலியா இருந்தான் அப்படின்னு சொன்னா 11:11, அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். அப்போ அவன் ஜெபிக்கிற ஒரு மகனா இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய பராக்கிரமம், தன்னுடைய தைரியம், வீரம் இதெல்லாம் போய் யுத்தத்துல ஜெயிக்கும்னு அவன் நம்பல. ஆனா இதையெல்லாம் கொண்டு போய் மிஸ்பாவில் கர்த்தருடைய சந்நிதியில அவன் வைக்கிறான். இத மாதிரி என்னை கூப்பிடுறாங்க, நான் போகணும். அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். ஹல்லேலூயா. அடுத்தது ஏன் இவன் பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னா பாருங்க, அதே நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசேயும் நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். அங்கிருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன் என்றான். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது இவன் ஏன் பராக்கிரமசாலி? முதலாவது அவன் ஜெபிக்கிற ஒரு மகனா இருந்தான். ரெண்டாவது பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் நான் போறேன், நான் யுத்தத்துல ஜெயித்தனா திரும்பி வரும்போது எனக்கு எதிர்கொண்டு யார் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அதை பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். இப்படி ஜெபம் பண்ணிட்டு யுத்தத்துக்கு போகும்பொழுது அவன் யுத்தத்தில் ஜெயம் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது பாருங்க, 32 எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பராக்கிரமசாலியாய் நாம் மாறணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல நாம் பிரச்சனைகளை கொண்டு போகணும். ரெண்டாவது, ஜெபம் செய்யாததை பொருத்தனை செய்யும். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஒருவேளை ஜெபிச்சு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்காட்டா, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்தா நான் 1 மணி நேரம் ஜெபிப்பேன். அல்லேலூயா. நான் ஒரு 100 ரூபாய் காணிக்க போட்டுருவேன் ஆண்டவரே, அது பொருத்தனை இல்லை. அது நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா ஆண்டவரே 1 மணி நேரம் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன், ஆண்டவரே நான் உமக்கென்று சாட்சியா ஜீவிப்பேன், இப்படி நம்மை அர்ப்பணித்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆனா இந்த எப்தா என்ன ஜெபித்தான், நான் ஜெயித்து வீட்டுக்கு போகும்போது வாசல்ல எது என்னை எதிர்கொண்டு வரவேற்குது, எது வரவேற்கும், ஒருவேளை நாய் வரவேற்கும், இன்னொன்னு எது வரவேற்கும், ஆடுகள். அந்த காலத்துல ஆடு மாடெல்லாம் வளர்த்தாங்க. அப்போ ஒரு எஜமான் வரும்போது ஆடு என்ன பண்ணும், சில சமயம் நல்லா
பழக்கப்பட்ட ஆடுனா ஓடி வரும், மாடு இப்படி ஏதோ ஒண்ணு வரும், பலி செலுத்திடலாம்னு நினைச்சான். ஆனா அவன் வீட்டுக்கு போகும்போது எதிர்கொண்டு வந்தது அவனுடைய ஒரே மகள். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றாளாம் பாருங்க, 34 வசனம். எப்தா மிஸ்வாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமார்த்தியும் இல்லை. நடனம் ஆடிக்கிட்டு வரா. இவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் பண்ண பொருத்தனை, எனக்கு எதிர்கொண்டு யார் வராங்களோ அவங்கள என்ன பண்ணுவேன், நான் பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப எதிர்கொண்டு வந்தது எப்தாவின் ஒரே மகள், செல்ல மகள். ஐயோ அப்பா யுத்தத்துல ஜெயித்துட்டு வந்துட்டாங்கன்னு அவளுக்கு ஒரே ஆசை. அப்பா வந்தோடனே கிண்ணறத்தை மீட்டிக்கொண்டு நடனம் ஆடிக்கிட்டு வரா. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஐயோ நான் வாய் திறந்து நான் சொல்லிட்டேனே, நான் அதை நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லும்போது அந்த எப்தாவின் மகள் புரிந்து கொண்டால், அப்பா ஏதோ ஒண்ணு தப்பா என்ன பண்ணிட்டாங்க, பொருத்தனை பண்ணிட்டாங்க. உடனே அந்த பிள்ளை சொல்லுது, அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்படி சொன்ன உடனே அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரர் ஆகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். அவ புரிஞ்சுக்கிட்டா, நம்மளதான் அப்பா ஏதோ என்ன பண்ணிட்டாங்க, பலி செலுத்துறேன் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவ கரெக்டா என்ன பண்ணிட்டான், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிச்சிட்டான். ஐயோ நீங்க எப்படி இந்த காலத்துல பிள்ளைங்க இப்ப சாதாரணமா ஒரு மொட்டை அடிக்கிறேன்னு யாருன்னா நேர்த்தி கடன் போட்டா பிள்ளைங்க என்ன சொல்லும், நான் இவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிட்டேன், இப்போ போய் எனக்கு போய் இது பண்ணிருக்கீங்களே நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உன்னைய இப்படி இப்ப பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்ன என்ன பண்ணாங்க, ஒத்துக்கொள்ள மாட்டாங்க இல்ல. ஆனா இந்த பிள்ளை என்ன பண்ணுது, தன்னை அர்ப்பணிக்குது. அர்ப்பணித்துட்டு அப்பாட்ட ஒரே ஒரு காரியம் கேட்கிறா. என்ன காரியம்? 37ல வாசிப்போமா? பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும். எனக்கு 2 மாதம் தவணை கொடும். 2 மாசம் கொடுங்க, நான் என் ஃப்ரெண்டுங்களோட போய் ஜாலியா சுத்திட்டு வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் இவளை என்ன பண்ணிடுவாங்க, பலி செலுத்துவாங்க அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஆனா பலி செலுத்தல. ஆனா அதுக்கு மாறாக என்ன பண்ணாங்களாம், 2 மாதம் முடிஞ்ச பிறகு இவளை கன்னியாஸ்ரீயாய் என்ன பண்ணிட்டாங்க, கன்னிமை நிமித்தம் அவ என்ன பண்றா, துக்கம் கொண்டாடிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா தன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம், திருமணம் செய்யல. அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணிட்டாங்க, பலி செலுத்தல. ஏன்னா ஆண்டவர் நரபலியை விரும்புறது இல்ல, மனுஷ பலியை விரும்புறது அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட ஒரு மனுஷனுடைய பாவம் தீரணும்னா ஆடு மாடு அந்த பலியை தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த காலத்துல அடையாளமா வைத்திருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல அவளை என்ன பண்றாங்க, கல்யாணம் ஆகாமல் அவளை அப்படியே கன்னிப்பெண்ணாய் அவளை வைத்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா 40ஆம் வசனம், இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமார்த்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிலியத்தியானான எப்தாவின் குமார்த்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலில் வழக்கமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இவ இப்படி இது பண்ணிட்டாளேன்னு சொல்லி போய் புலம்புவாங்களாம். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ பராக்கிரமசாலியான எப்தா அவன் பராக்கிரமத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைக்கல. நான் ரொம்ப பராக்கிரமசாலி அதனால நான் எல்லாம் சாதிச்சிருவேன் நினைக்கல. அவன் பிரச்சனையை கொண்டு போய் முதலாவது தேவ சமூகத்துல வைக்கிறான், 2வது அவன் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம பராக்கிரமசாலியாய் நாம் இருக்கணும். நல்ல ஆண்டவரே உமக்கென்று நான் எழும்பி பிரகாசிக்கணும், நான் உமக்கென்று ஊழியம் வல்லமையாய் செய்யணும், நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அப்படியே பேய் பிசாசெல்லாம் ஓடணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன செய்யணும்,
எப்தாவை போல கர்த்தர் சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபிக்கணும், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மளை பராக்கிரமசாலியா எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது ஒரு நபரை நாம் பார்க்கலாம். அவர்தான் கிதியோன். கிதியோன் பாருங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, இதுல நியாயாதிபதிகள் 6:12ல பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பராக்கிரமசாலின்னு கர்த்தர் சொல்றார். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இப்போ இப்போ அந்த கர்த்தருடைய தூதன் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி. இவன் பராக்கிரமசாலியா? இவன் பயங்கரமான பயந்தாங்குள்ளி. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவன் கொஞ்சம் மீதியானியர் கைக்கு தப்பு வைக்கணும்னு சொல்லி கோதுமையை கொண்டு போய் அவன் எங்க போய் போர் அடிக்கிறானா பாருங்க. வாசிப்போமா? வாசி 13 வாசி. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவன். இல்ல, 11ஆம் வசனம் வாசி. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆலைக்குள்ள போய் அந்த, அதாவது கோதுமை அடிக்கிற அந்த ஆலை அதனால் தொழிற்சாலையில அந்த அந்த வேலை செய்யற ஸ்தலத்துக்கு போகாம அதுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல இருந்து என்ன பண்றான்? மறைவா இருந்து போரடிக்கிறான். ஏன்? மீதியானியர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் பாருங்க ஏன் இப்படி செய்தாரு அப்படின்னு சொன்னா, இப்போ பாருங்க, இப்படி இந்த தூதன் சொன்ன உடனே கிதியோன் அவர்கிட்ட ஒண்ணு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இப்போ கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொல்றாரு. ஆனா இவன் சொல்லும் போது என்ன சொல்றான்? கர்த்தர் எங்களோடு இருந்தால். அப்போ அந்த ஜனங்களை குறித்தான ஒரு கரிசனை யாருக்கு இருந்தது? அந்த கிதியோனுக்கு இருந்தது. அதனால அவன் சொல்றான், ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா, எங்க கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுது? ஏன் இப்படி மீதியானர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க? ஏன் அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்கும்போது அவன் சொல்றான், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்க, ஆண்டவர் சும்மா வாங்க ஒப்பு கொடுப்பாரு? சில நேரம் நம்ம வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஏன்? நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும் பொழுது ஆண்டவர் ஒரு லேசான சிக்ஷையை கொடுப்பார். ஏன்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் சிக்ஷையை கொடுப்பார். அவரை அறிந்த பிள்ளைகளை தான் சிக்ஷிப்பார். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், நம்ம ஆண்டவரை தேடுறோம், நமக்கு தானே சிக்ஷை வருது, நமக்கு தானே உபத்திரம் வருது, ஆனா மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, ஏன்னு சொன்னா அவருடைய பிள்ளைகளை தான் சிக்ஷிப்பார். இப்போ பாத்தீங்கன்னா, அப்ப கேட்கிறான், ஏன் நாங்க இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் ஏன் இவங்களை சிக்ஷித்தார் என்று சொன்னால், பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போகிறார்கள், ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார்கள், ஆண்டவரை அல்லாத காரியங்களை அவர்கள் வணங்கினார்கள். இதனால ஆண்டவர் என்ன பண்ணினாராம்? 7 வருஷம் மீதியானியர் கையில விற்று போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. மீதியானியர் கையில கொடுத்துட்டார். 7 வருஷம் நீங்க என்ன இருங்க, அடிமையா இருங்கன்னு சொல்லி 1ஆம் அதிகாரம் கடைசியில இருக்கு. 7 வருஷம் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. இப்போ அங்க ஒப்பு கொடுத்த உடனே இந்த மீதியானியர் என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து இங்க நல்லா விளைச்செல்லாம் கோதுமையெல்லாம் விளையும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய ஆடு மாடு கழுதைகள் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க இதை நினைச்சு கஷ்டப்பட்டு, அதாவது 7ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது. அல்லேலூயா. இப்ப யாரை நோக்கி முறையிடுறாங்க? பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. முறையிட்டோன்னு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி,
நான் இப்படியெல்லாம் நன்மை செஞ்சேனே, உங்களை ரட்சித்தேனே, எகிப்திலிருந்து அழைத்து வந்தேனே, நீங்க இதெல்லாம் மறந்து கீழ்ப்படியாம போனீங்களேன்னு ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். அந்த நேரத்துல தான் கர்த்தருடைய தூதனானவர் வந்து இந்த கிதியோன் கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. இப்ப பேசும்போது கிதியோன் பேசின உடனே சரி ஆண்டவரே நான் போறேன்னு சொன்னானா? சொல்லல. அவன் என்ன சொல்றான் பாருங்க. 6ஆம் அதிகாரம் அதாவது 15ஆம் வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்றார். ஆனா நான் அனுப்புறேன்பா நீ போ அப்படின்னு சொன்னாலும் இவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் சிறியவன், என் குடும்பம் சின்னது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான்? அவன் சாக்கு போக்கு சொல்கிறான். நம்மளை கூட ஆண்டவர் சில நேரம் ஊழியங்களுக்கு அழைப்பார், ஊழியத்தை செய் என்று சொல்லுவார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவரை இந்த உலகத்துல வேலை செஞ்சுட்டு வரேன், இல்லாட்ட ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவரை நான் சில காரியங்கள் எல்லாம் முடிக்கணும் ஆண்டவரை, அப்புறம் வர சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் அழைக்கும் போதும் சில அழைப்புகள் நம்மை தேடி வரும்போது சில நேரம் பாட்டு பாடுனா பாடிடணும், அல்லேலூயா, ஜெபிங்கன்னா ஜெபிக்கணும். ஏன்னா தருணங்கள் கொடுக்கப்படாது. சில நேரம் உங்களுக்கு தருணங்கள் கொடுக்கப்படும் போது அதை அந்த வாய்ப்புகளை நாம் என்ன பண்ணணும்? பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். இப்போ சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். பாருங்க, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய்னு ஆண்டவர் ஈஸியா சொல்லிட்டாரு. ஆனா அங்க ஒரு மனுஷன் இல்ல, 1,00,000 அதாவது 35,000 பேர் இருந்தாங்களாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ போ, உன்னை கொண்டு நான் ரட்சிப்பேன்றார். பாருங்க, இப்படி சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறான். 14 இருந்து 24 வரைக்கும் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல என்ன அடையாளம்னா, அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும். அப்போ அவன் கேட்கிறான், நீங்க தான் என் கூட பேசுறீங்களா? நம்ம கூட சில நேரம் சந்தேகம் வரும்ல, ஆண்டவர் தான் பேசுறாரா, பிசாசு பேசுதா அப்படின்னு நினைப்போம்ல. அதே மாதிரி இவன் என்ன பண்றான்? ஆண்டவரே தேவரீர்தான் என்று எனக்கு அடையாளத்தை காட்டணும், என்னோட பேசுகிறவர் நீங்க தான் அப்படின்றத எனக்கு அடையாளத்துல காட்டுங்கன்னு சொல்லி நான் ஒரு சின்ன காணிக்கை கொண்டு வரேன், இங்கேயே உட்காந்துருங்கன்னு சொல்லி ஓடி போய் அவன் என்ன பண்றான்? வெள்ளாட்டுக்குட்டி, புளிப்பில்லாத அப்பங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு கிண்ணத்துல ஆணத்தை எடுத்து கொண்டு வரான். ஆணம்னா என்னது? அதாவது அதுல ஊத்திக்கிறதுக்கு சாப்பாட்டுல குழம்பு, ஆணத்தை எடுத்து கொண்டு வரான். இப்போ இப்படி வரும்போது ஆண்டவர் அங்கேதான் இருக்கிறார், அந்த கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். இப்போ வந்தோன்னு அவர் சொல்றார், எல்லாத்தையும் இந்த பலிபீடத்துல வை, இந்த இதுல வை அப்படின்றாரு. உடனே அவன் என்ன பண்றான்? இறைச்சி புளிப்பில்லாத அப்பம் எடுத்து வச்சு கற்பாறை மேல, அங்க ஒரு கற்பாறை இருக்கு, அது மேல வச்சு அது மேல ஆணத்தையும் ஊற்றுறார். ஊற்றின உடனே அவர் என்ன பண்றார்? கர்த்தருடைய தூதன் தன் கையில் இருக்கிற கோலின் நுனியை நீட்டி இறைச்சியும் புளிப்பில்லா அப்பங்களையும் தொட்டார். கையின் அந்த அதாவது ஒரு கோலை வச்சு அதை தொட்ட உடனே அதை எல்லாம் என்ன பண்ணிச்சான்? அந்த கற்பாறையிலிருந்து பாத்தீங்கன்னா அக்கினி கற்பாறைந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. உடனே கர்த்தருடைய தூதனானவரோ அங்கிருந்து மறைஞ்சிட்டார். உடனே பயப்படுறான், ஐயோ நான் கர்த்தரை பார்த்துட்டேனே, கர்த்தருடைய தூதனானவரை தரிசித்துட்டேனே, என்ன நடக்குமோன்னு பயப்படும் போது அடுத்து கர்த்தர் சொல்றார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ அவன் ஆண்டவர் சொல்ற அந்த மீதியானியர் கைக்கு நீதான் தப்பு வைக்கணும்னு சொல்லும் போது ஒரு அடையாளத்தை கேட்டு வாங்கி கொண்டான். உடனே அந்த இடத்துக்கு அங்க என்ன பண்றான்? அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறான். பலிபீடத்தை கட்டி அதுக்கு என்ன பேர் வைக்கிறானா? ஏகோவா ஷாலோம். நம்ம பாட்டு பாடுறோம்ல, ஏகோவா ஷாலோம் என்று அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, திரும்ப ஆண்டவர் அவனோட பேசுறார். 25ஆம் வசனம் வாசி. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளை கொண்டு போய்
உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காலை கொண்டு வந்து இதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகன பலியாக பலியிட கடவாய் என்றார். பாருங்க, இப்போ இதுல சொல்றார் ஆண்டவர் மறுபடி, உங்க அப்பா வச்சிருக்கிற காளையில ஒரு காளையை எடுத்துக்கொண்டு போய் நீ என்ன பண்ணு, தகன பலியிடணும் அப்படின்னு சொல்றார். இப்போ சர்வாங்க தகனமாக பலியிடு அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த ஊர் விக்கிரகங்களால் நிறைந்த இடம். அப்போ இத காலையில செஞ்சா என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் இவனை அடிச்சே கொன்னுருவாங்க. அதனால இவன் 10 பேரை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அந்த ஊர் மனுஷருக்கு அவன் பயந்ததுனால பகல்ல இதை செய்யாம ராத்திரில செஞ்சான்னு போட்டிருக்கு. அப்ப இரவு நேரத்துல போறாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து போறாங்க. போய் என்ன பண்றாங்க, அந்த இதுல பலிபீடத்துல இந்த பலியை செலுத்திட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா 29ஆம் வசனத்துல ஒருவரை ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள். இப்போ கிதியோனுடைய அதாவது யோவாசுடைய பையன் கிதியோன் தான் இதை செஞ்சான்னு வந்துருது. வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, உன் பையனை கூட நாங்க என்ன பண்ணணும், அவனை கொல்லணும், அவனை சாகடிக்கணும் அப்படின்றாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த அதாவது அவங்க அப்பா என்ன செய்யறாரு, கிதியோனுடைய அப்பா, அதாவது அது கடவுளா இருந்தா அதுவே என்ன பண்ணிக்கிட்டோம், பலி வாங்கிக்கிட்டோம், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, அவன் தப்பு செஞ்சானா அதுக்கு தண்டனை அந்த கடவுள் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை தப்பு விக்கிறதை பார்க்கிறோம். அதனால அந்த பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் 32ஆம் வசனத்துல தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவன் ஆண்டவருக்குள்ள இருந்தான். இப்போ பாத்தீங்கன்னா 34ஆம் வசனத்துல அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் மோதி அபியேசிரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் இறங்கின உடனே, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கின உடனே இவன் யுத்தத்துக்கு தயாராகிறான். ஆனா யுத்தத்துக்கு தயாராகும் போது கூட அவன் திரும்ப ஆண்டட்ட என்ன பண்றான், திரும்ப ஆண்டட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறான். ஹல்லேலூயா. என்ன அடையாளம்? 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 6:36. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். இப்போ ஆண்டட்ட அடையாளம் கேட்கிறான். என்ன அடையாளம் கேட்கிறான்? 6:36ல ஒரு பனி, அதாவது தோல், ஒரு ஆட்டு தோலை எடுத்துக்கிட்டான். அதை என்ன பண்றான், பூமியில விரிச்சிட்டான். ஆண்டட்ட சொல்றான், ஆண்டவரே பனி என்ன பண்ணணும், இந்த தோல் மேல மட்டும் இருக்கணும், பூமியெல்லாம் என்ன பண்ணணும், ட்ரை ஆயிரணும், காஞ்சி போயிருக்கணும். எப்படி பனி பெஞ்சா எல்லா இடமும் தானே பெய்யும். ஆனா அவன் ஆண்டட்ட என்ன கேட்கிறான், தோல் மேல மட்டும்தான் பனி இருக்கணும், சுத்தி என்ன இருக்கணும், அப்படியே ட்ரை ஆயிரணும்னு கேட்கிறான். ஆண்டவர் அதே மாதிரி செய்யறார். இப்படி செஞ்சாதான் நான் அந்த யுத்தத்துல ஜெயிப்பேன், நான் போவேன் அப்படின்னு சொல்றான். அதையும் ஆண்டவர் செய்தார். திரும்ப ஆண்டர்கிட்ட திரும்பவும் 2வது தடவை கேட்கிறாரு. 2வது தடவை என்ன கேட்கிறாருன்னா, அதே மாதிரி அந்த தோலை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதை போட்டுட்டு என்ன சொல்றாரு, இப்போ இந்த ஈரமான அந்த தோல் ஃபுல்லா என்ன பண்ணிடணும், காஞ்சி போயிடணும், அப்படியே ஃபுல்லா ட்ரை ஆயிடணும். பூமி எப்படி இருக்கணும், பனி பெய்து நனைஞ்சிருக்கணும். பாருங்க, ஒரு காஞ்சி அந்த பனி பெய்து ஈரமான தோல் காயணும்னா எவ்வளவு நாள் ஆகும், நல்லா வெயில் அடிச்சாதான் காயும். ஆனா இவன் சொல்றான், அந்த தோல் ட்ரை ஆகணும், அந்த பனி பூமியில எப்படி இருக்கணும், பனி ஈரமாயிருக்கணும். அப்போ ஈரமா இருக்க நேரம் காயுமா, காயாது. அப்போ இயற்கையா நடக்கிறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆனா ஆண்டவர் அதுக்கும் செவி சாய்த்து என்ன பண்றாரு, அற்புதத்தை செய்யறாரு. உடனே அவன் தெரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 40ஆம் வசனம், அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார், தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது.
இப்ப அடையாளத்தை கேட்டு வாங்கிக்கிட்டான். இப்ப ஆண்டவர் யுத்தத்துக்கு போக சொன்னார்ல, இப்ப யுத்தத்துக்கு கிளம்பி போறான். இப்ப பாருங்க, யாரெல்லாம் யுத்தத்துல வந்தாங்க. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 6:3. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து. பாருங்க, யாரெல்லாம் இருக்காங்க. மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் 3 பேரும் சேர்ந்து வராங்க. இவங்க மொத்தம் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 1,35,000 பேர் இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 1,35,000 பேரை ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, ஜெயித்துரு அப்படின்றாரு. ஆனா கிதியோன் படையில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 32,000 பேர் இருக்கிறாங்க. வெறும் 32,000 பேர். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ அவங்களையெல்லாம் என்ன பண்ணிரு, அனுப்பிரு அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அதுல வாசிப்போமா, 7:3 வாசி. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று இஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இதுல 22,000 பேர் போயிட்டாங்களாம். 32,000 இருந்தாங்க, இப்ப 22,000 போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பேரு, 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க, 10,000 பேர். இந்த 10,000த்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நக்கி குடிக்கிறவங்களெல்லாம் தனியா பிரிச்சிரு அப்படின்றாரு. இப்ப நக்கி என்ன பண்றாங்க, ஒரு தண்ணி கிட்ட போய் என்ன பண்றாங்க, அவங்கள நக்கி குடிக்க சொல்றாங்க. அப்போ அதாவது நக்கி கொடுத்தவங்களாம் தனியா பிரிச்சிருன்னு சொல்றாரு. வாசிப்போமா, 5ஆம் வசனம் வாசி. 5:6. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அன்னைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். இப்ப பாருங்க, இதுல நக்கி குடிக்கிறவங்க அப்பனா என்ன அர்த்தம், ஒரு நாய் என்ன பண்ணோம், நக்கி குடிக்கும். நக்கி குடிக்கணும் என்ன பண்ணோம், அப்படியே குனிஞ்சு கடந்தாதான் என்ன பண்ணோம், நக்கி குடிக்க முடியும்ல. அப்போ ஏன் ஆண்டவர் அதை வேண்டான்னு சொன்னாருன்னா, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த வழிபாடு எப்படின்னா, அந்த கடவுளை வணங்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே முட்டி போட்டு தலைகீழ விழுந்து அவங்க வணங்குவாங்க. அதனால ஆண்டவர் அப்படி குடிக்கிறவங்கள வேணான்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. அப்ப அவங்களெல்லாம் பிரிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த விக்கிரக ஆராதனைய கர்த்தர் அருவருக்கிறதுனால பிரிச்சு எடுக்க சொல்லிட்டாரு. இப்ப அதுல போனவங்க எவ்வளவு பேர் தெரியுமா, அதுல எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப 10,000த்துல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் போயிட்டு 300 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 300 பேர் எப்படின்னா, தங்கள் அதாவது கையால் அள்ளி, இப்போ இருக்கு இப்படி தண்ணி இருக்குன்னா இந்த தண்ணி அப்படி கையால் அள்ளி என்ன பண்ணணும், குடிக்கணும். அப்போ அதுல பாத்தீங்கன்னா, தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்கள் லக்கம் 300 பேர். அப்போ அவங்க அப்படியே நிக்கணும், குனிஞ்சு என்ன பண்ணணும், தண்ணியை கையில் அள்ளணும். வாய்க்கு கொண்டு வர்றதுக்குள்ள தண்ணி என்ன பண்ணிரும், பாதி ஒழுகி போயிடும் இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணு, தனியா பிரித்தேடு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த 300 பேரை வைத்து என்ன பண்றாரு, 1,35,000 பேரை அவர் முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், 300 பேர் போதும்பா, இவங்களை 3 படையா பிரிச்சு வை, ஒவ்வொரு படையில 100 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவன் சொல்றான், அதாவது இப்போ இவங்க 300 பேர் இவங்க கொண்டு போன யுத்த ஆயுதம் என்னன்னா, ஒரு எக்காலம், வெறும் காலி பானை, அடுத்தது அந்த பானைக்குள்ள வைக்கிற தீவெட்டி, 3 மட்டும்தான். சரியா, எக்காலம், அதுக்கப்புறம் ஒரு காலி பானை, அடுத்தது அதுக்குள்ள வைக்கிற தீவெட்டி. இப்போ பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல, நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி.
கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்றான். இப்ப எக்காலம் நான் ஊதும் போது என்ன பண்ணணும்? அந்த சத்தத்தை கேட்டா நீங்களும் என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஒவ்வொரு குரூப்பா ஊதணும். ஊதிட்டு என்ன சொல்லணும்? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், இப்படி சொல்றாங்க. இப்போ இப்படி 100 பேரா இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? இப்படி சொல்லி அந்த பாளையத்தின் முன்னணியில வந்து எக்காலங்களை ஊதி கையில இருக்க பானை என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தனும் உடைக்கிறான். அப்போ உடைக்கும் போது ஒவ்வொருத்தரும் அப்படி உடைக்கும் போது என்ன பண்ணோம்? சண்டை போடுற மாதிரி இருக்கும். இந்த தீவெட்டி வேற. அப்போ பாருங்க, இப்படி செய்யும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்லி எங்கேயும் ஓடல, நிக்கிற இடத்துலயே எக்காலத்தை ஊதுறாங்க. அந்த தீவெட்டி எரியுது, அந்த பானையை உடைச்சிடுறாங்க. இப்ப தீவெட்டி கையில பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா எதிரி படைக்கு என்னன்னா, இவங்க யாரையோ கூலி பொருத்திட்டு வந்துட்டாங்க போல, நம்ம கூட சண்டை போட வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் செதறிக்கிட்டு போறான். இப்போ பின்னால பதுங்கி இருந்தவங்களும் வந்துட்டாங்க, முன்னால இவங்களும் போறாங்க. தாக்கு பிடிக்காம எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்களாம்? வெட்டி கொன்னுட்டாங்களாம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்போ ஒரே அவன் பராக்கிரமசாலி. ஆனா வேதத்தின்படி ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலியாய் அழைத்தாலும் அவன் என்ன பண்றான்? எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே, நான் ரொம்ப சின்னவன், நம்ம சில நேரம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவன் சொல்கிறான். ஆனாலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இந்த கிதியோன் பராக்கிரமசாலியா இருந்ததற்கு என்ன காரணம்னா, முதல்ல ஆண்டவர் சொல்றார், நீ போப்பா, நான் என்ன பண்ணுவேன்? உன் கூட இருப்பேன். இப்போ நம்ம போவோமாங்க? 1,35,000 பேர் இருக்கிறாங்க, அவங்க கூட போய் சண்டை போடணும்னா, ஆண்டவரே என்னால முடியாது, ஐயோ நான் போக மாட்டேன், எல்லாம் என்னை வெட்டி கொன்னுருவாங்க அப்படின்னு பயப்படுவோம். அப்போ இவன் துணிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான், கீழ்ப்படியான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பராக்கிரமசாலியாய் மாறணும்னா முதலாவது ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அப்போ அவன் ஏன் எதுக்குன்னு கேட்கல, ஆண்டவர் சொன்னா சரின்னு ஒத்துக்கிட்டான், அடையாளம் கேட்டான். ஆனா போகும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. 300 பேர் போதும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி ஆண்டவரை 300 பேரை கொண்டு அவ்வளோ பேரை எப்படி ஜெயிப்பேன்? கேள்வி கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னபடி செஞ்சான், தேவன் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அந்த எப்தா ஏன் பராக்கிரமசாலியா இருந்தான்? ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தான், பொருத்தனை பண்ணி ஜெபித்தான். அதனால ஆண்டவர் பராக்கிரமசாலியா அவனை பயன்படுத்தினார். அது மட்டுமல்ல, பொருத்தனை பண்ணினதை அவன் நிறைவேற்றினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம நிறைய பொருத்தனை பண்ணலாம். ஜனவரி மாசம் வந்த உடனே என்ன பண்ணுவோம்? நிறைய பொருத்தனை பண்ணுவோம். ஆனா அதை நிறைவேற்றணுமா? முடியாது. ஹல்லேலூயா. ஆனா அவன் சொன்னதை, பொருத்தனை பண்ணி நேர்ந்து கொண்டதை அவன் பலி செலுத்தாமல் கர்த்தருக்கென்று தன் பிள்ளையை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல இந்த அதாவது கிதியோனும் அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் சொன்னதை செய்யறான். அந்த அதாவது பலிபீடத்தெல்லாம் தகர்த்து போடுன்னு சொல்லும் போது அந்த கிதியோன் பயப்படல. அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் சொன்னபடியே செய்யறான். ஜனங்கள் எல்லாரும் அவனை கொல்லணும்னு வரும்போது தேவன் அவனை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி சாய்த்தால், கீழ்ப்படிந்தால், ஆண்டவர் நமக்கு வர ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை பராக்கிரமசாலியாய் அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் அப்படியாய் பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதே போல தாவீதுக்குள்ளேயும் தாவீதை பராக்கிரமசாலி என்று சொல்கிறார்கள். ஏன்? 1 சாமுவேல் 16:18. 1 சாமுவேல் 16. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரயுத்தரமாக, அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். பாருங்க, இவன் போய் மார்த்தட்டிக்கிட்டு சொல்லல, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பராக்கிரமசாலி அப்படிலாம் சொல்லல. இவனை குறித்து அந்த ஊர்ல ராஜா கிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? பெத்லகேமாகிய ஈசாயின் குமாரன் ஒருத்தன் இருக்கிறான்,
அவன் எப்படி வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. ஏன் பராக்கிரமசாலி? அவன் காட்டுல அவன் என்ன பண்ணான், சிங்கத்தையும் கரடியும் கையாலே கிழித்து கொன்றான். அது ஊர் ஜனங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் சொல்றாங்க அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். அந்த சிங்கத்துக்கிட்ட யுத்தம் பண்ணி காப்பாத்தினால ஆட்டுக்குட்டிய, யுத்த வீரன். அதுக்கப்புறம் தான் அவன் கோலியாத்துக்கிட்ட எல்லாம் போனான். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை குறிச்சு மத்தவங்க சொல்லணும். அல்லேலூயா. இவங்களோட கர்த்தர் இருக்கிறார், அதனால இவங்க செய்யறதெல்லாம் வாய்க்குது, இவங்க சொன்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப தாவீதை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கறாங்க. ஏன்? இந்த சவுலை விட்டு பொல்லாத ஆவி, அதாவது அவனுடைய பரிசுத்த ஆவி விலகி ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படியாததுனால பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. பொல்லாத ஆவி உள்ள வந்தா என்ன பண்ணும்? நம்மளை அலக்களிக்கும், கீழே தள்ளும் இல்ல. அப்போ சவுலுக்கு இவனை, அதாவது அந்த பொல்லாத ஆவியை விரட்டுறதுக்கு ஒரு ஆளை தேடுறாங்க. அவன் தான் யாரு? இந்த தாவீது. ஏன் இன்னும் பராக்கிரமசாலி இவன் அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேல் 16, 12, 13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அல்லேலூயா. தாவீதுக்கு, அதாவது இவன் 8வது மகன், 7 அண்ணன்கள் இருக்கிறாங்க. 7 அண்ணன்களையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆனா சாமுவேல்ட்ட சொல்லார், இவன் அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. அப்போ இந்த தாவீது பராக்கிரமசாலியா இருந்ததுக்கு காரணம், அவனுக்குள்ள அந்த அபிஷேக தைலம் சாமுவேலால ஊற்றப்பட்டது. அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தது. இன்னொன்னு, அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அதனால அவனை பராக்கிரமசாலின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். ஆம்பா, நீ பட்டயம் வச்சிருக்க, கேடகம் வச்சிருக்க, ஈட்டி வச்சிருக்க, என்கிட்ட எதுவும் இல்லை. ஆனா நான் எப்படி வரேன் உன்கிட்ட? இராணுவங்களின் தேவன் என்று அவன் பேர் வைக்கிறான். ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல தாவீது என்ன பேர் வைக்கிறான்? இராணுவங்களின் தேவன். ஏன்னா யுத்தத்துல இருக்கிறாங்க. சொல்லிட்டு அவன் சொல்றான், சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல உன்னிடத்துல வருகிறேன். ஆண்டவருடைய நாமத்துல ஒரு வைராக்கியம். கர்த்தருடைய பேரை சொன்னா பிசாசு ஓடணும், கர்த்தருடைய பேரை சொன்ன அற்புதம் நடக்கணும். சொல்றான், கர்த்தருடைய நாமத்துல வரேன். அந்த வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்கு. அந்த பெலிஸ்தன் ஆண்டவரை தூஷிக்கும் போது, ஜனங்களை தூஷிக்கும் போது அவன் சொல்றான், இந்த பெலிஸ்தன், அதாவது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்னு கேட்கிறான். என்னை விடுங்க, இவனை கொன்னு குவிச்சிடுறேன் அப்படின்றான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேல் அவனுக்கு வைராக்கியம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகத்தை பெற்றேன்னு சொன்னா நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். என்ன வைராக்கியம்? ஆண்டவருக்கு நான் எதையாவது சாதிக்கணும். ஆண்டவரே உமக்காக நான் பாடுவேன், வெக்கப்பட மாட்டேன். ஆண்டவரே உமக்காக நான் ஜெபிப்பேன், திறப்பின் வாசல்ல ஜெபிப்பேன், கண்ணீரோடு ஜெபிப்பேன். யார் என்ன கேலி பண்ணினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே யார் என்ன கேலி பண்ணினாலும் பரவாயில்ல, நான் ஊழியம் செய்வேன். யார் என்ன உதவாக்கறன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிப்பேன். அந்த வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா.
தாவீதுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்ததுனால தான் ஆண்டவர் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தார். கோலியாத்தை அவன் என்ன பண்ணான்? ஒரு கல் கவன் அந்த இதை வைத்து என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சிட்டான். காரணம், ஆண்டவருடைய நாமத்தை எடுத்துக்கொண்டான். அடுத்தது கல், வேத வசனமாகிய கல்லை எடுத்துக்கொண்டான். அந்த அந்த கவன் எதை குறிக்கும்? ஜபம். அப்போ ஆண்டவருடைய நாமம், வேதவசனமாகிய கல், கவனாகிய ஜபம், 3 தான் அவனுடைய யுத்தத்துல எடுத்துக்கொண்டது. அவன் கோலியாத்தை வெற்றி பெற்றான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் பராக்கிரமசாலியா இருக்கணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா வேண்டாததை, கர்த்தருக்கு அருவருப்பானதை நம்ம என்ன செய்யணும்? நம்மளை விட்டு அகற்றி போட வேண்டும். ஹல்லேலூயா. இதையெல்லாம் எடுத்து போட்டா தேவன் நம்மோடு இருப்பார். தேவனுடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், தேவனுடைய அக்கினி நம்ம மேல வரும் பொழுது நம்மை ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பராக்கிரமசாலி யார் ஆண்டவரே? இன்றைக்கு 3 பெயரை நாங்கள் பார்த்தோம். ஒன்னு, எப்தா வாழ்க்கையில அவன் ஏன் பராக்கிரமசாலியா இருந்தான் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். கிதியோன் வாழ்க்கையில ஏன் அவன் பராக்கிரமசாலியா இருந்தான் என்று பார்த்தோம். தாவீதுடைய வாழ்க்கையில அவன் ஏன் பராக்கிரமசாலியா இருந்தான் என்று தியானித்தோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்கள பராக்கிரமசாலியாய் மாற்றுங்கப்பா. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு தியானித்தது போல ஏசப்பா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல தங்கள் காரியங்களை வைத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஆண்டவரே உம்மிடத்துல விசாரிக்கிறவர்களாய், அடையாளத்தை கேட்டு ஆண்டவரே நீ சொல்ற காரியத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற பிள்ளைகளாய், ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை முழுமையாய் நம்புகிறவர்களாய், நீங்க சொல்ற வார்த்தைக்கு அப்படியே 100க்கு 100 கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. தாவீதை போல அப்பா அண்ணன்மார்களை எல்லாம் தள்ளிட்டு அவன் அபிஷேகம் பண்ணுனீங்களேப்பா, அதே போல அப்பா வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து அப்பா தாவீது பராக்கிரமசாலியா இருந்தது போல உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக டாடி. ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. இந்த நாட்கள்ல பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்க அப்பா. ஆதியில் இந்த அன்புக்குள்ள மறுபடி பிள்ளைகளை கொண்டு வாங்க டாடி. அபிஷேகத்தை ஒருவேளை இழந்து போனது போல ஆண்டவரை அவங்க ஃபீல் பண்ணாலும் இந்த நேரத்துல ஒரு அபிஷேக தைலம் அவர்கள் மேல இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஓ ரிபரஹதனாய் லஜ்ஜகரதிமோ ரஹதனாய் கரபா பிரிஹதனாய் கன் ஷல்பிஹோதனாய் லஜ்ஜக்ரிபிஹதனாய் கரபா ஓ ரபா லிபா ரபா லிபா ரபா கரபா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அபிஷேகத்தால் நிரப்புவீராக. fill my lord ரிபா ரபா லபா கரபா லபா ரபா. அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் நவமான பாஷைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நவமான பாஷைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஓ ரிபா ரபா லபா ரிபா ரபா ரபா கரபா ரிபா கரபா தீரபா ரிபா கரபா ரகதனாய் லஜ்ஷலா கதனாய் மே பரகதனாய் கன்ஷலா. அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். நீ வாஞ்சியோடு கேட்டா கர்த்தர் இந்த நாளில் உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். என் மகனே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என் மகளே சோர்ந்து போகாதே. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை அபிஷேகித்து அவருடைய கரத்தில் உன்னை பராக்கிரமசாலியாய் எடுத்து பயன்படுத்துவார். நன்றி ஆண்டவரே. அடைய அன்பின் கரத்துல பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.